பார்ப்பனர்கள் பெரியாரை எதிர்க்க என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம். அதாவது திராவிடம் அவன்னு கொண்டு வந்தார். திராவிட மொழி, திராவிடர்கள். ஏன்னா ஆரியர்களுக்கு அது நேர் எதிர்ப்பதமாக இருக்குது. இல்லைனாக்க நானும் தமிழன் தான் அவன் வந்து உட்காந்துக்கிட்டுருவான். அதனால் அந்த அந்த இந்த திராவிடங்கிற பதத்தை நம்ம யூஸ் பண்ணால் தான் நாம் வந்து பார்ப்பனர்களை அந்நியப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொண்டு வந்தது. அதில் இப்போ நம்ம வந்து சில விஷயங்களை பார்ப்போம். 1973 வர்ண முறைப்படி சூத்திரர் அடிமை என்பதை ஒழித்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலையை கொண்டு வந்தனர். 1795 பார்ப்பனர்களும் சத்திரிகள் மட்டுமே சொத்து வாங்கலாம் என்றிருந்த நிலையை மாற்றி அனைவரும் சொத்து வாங்கலாம் என்று சட்டம் இயற்றினார்கள். 1804 பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடுக்க சட்டம் இயற்றினார்கள். 1813 கொத்தடிமை சட்டத்தை ஒழித்தார்கள். 1817 பார்ப்பனர்கள் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனை இல்லை என்பதை ஒழித்து அவர்களுக்கும் தண்டனை பெற சட்டம் இயற்றினர். 1919 சூத்திரப்பெண் திருமணமானவுடன் 7 நாட்டில் கோயிலில் பார்ப்பனர்களுடன் இருக்க வேண்டும். கோயில்களில் பள்ளியர்கள் இன்றும் உள்ளன. இப்போ இதெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டினா அவங்க கோபம் வருமா வராதா? குழந்தை திருமண சட்டத்தை கொண்டு வந்தனர் 1828. 1929 விதவைகள் உடன்கட்டை ஏறுவதை தடை செய்யும் சட்டம் கொண்டு வந்தனர். 1935 பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் மட்டுமே கல்வி என்ற நிலையை மாற்றி சூத்திரர்களும் கல்வி பயில சட்டம் இயற்றினர். சூத்திரர் முதல் ஆண் பிள்ளையை கங்கையில் போட்டு கங்காதனம் செய்வதற்கு தடை சட்டம். சூத்திரர் நாற்காலியில் உட்கார அனுமதிக்கும் சட்டம் கொண்டு வந்தனர். 1868 இந்து மனு தர்ம சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தனர். இப்போ இதெல்லாம் நடந்தாக்க அவர்கள் கோபம் வருமா வராதா? இதற்கெல்லாம் மூல காரணம் வந்து யாருங்க? பெரியார் போன்றவர்கள் தான். அதனால தான் அவர்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் பெரியாரை ஏற்றுட்ருக்குறாங்க. இந்த ஒரு வகையில் பார்க்க போனால் பார்ப்பன பெண்கள் வந்து பெரியாரை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும். இல்லைனாக்க இன்றைக்கி வந்து ஒவ்வொரு டிவி ஷோலையும் உட்காந்து ஒவ்வொரு மியூசிக் கச்சேரிகள்லையும் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்குதுங்களே பார்ப்பன பெண்கள், அவர்கள்லாம் வெளியில் வந்திருக்க முடியுமா? இந்த பெரியார் வந்து தடியை எடுத்து கொண்டு வந்து அத்தனையும் மனுநீதியை தூக்கி வெளியில் இறங்கிப்பா அப்படின்னு சொல்லி இந்து மதத்தில் வந்து பல புதுமைகளை பல பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணதுனால தான் அப்போ தான் வந்து இந்த பிராமண பெண்கள்லாம் ஓரளவு கல்வி அறிவுலாம் பெற முடிஞ்சிச்சு. இதற்கெல்லாம் மூல காரணம் பெரியாருடைய அந்த நாத்திக கொள்கை தான். அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுனாக்க வட மாநிலங்கள் மாதிரி நம்ம தமிழ்நாடும் கெட்டு குட்டிச்சோராக போயிருந்திருக்கோம். இன்றைக்கி கல்வியிலையும் செல்வத்திலையும் சுயமரியாதையிலும் மேம்பட்டு நிற்க காரணமே பெரியார்னா மிக இல்லை.